வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்விங்க, கடைசியில் கெட்டவன் நல்ல லைஃப்பில் இருக்குது, பட் குட் பீப்புள் ஒன்லி ஸ்ட்ரகிள் அன்டில் டை. நம்பிக்கை போச்சு அண்ணன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கர்ம ஜாதகம் இருக்கா இல்லையா? ஃபேடப் ஆச்சு, எல்லாம் சொந்த ஹார்ட் ஒர்க். ஓகே, என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃபெடப்பாக இருக்குது. கோச்சார சனி பகவானுடைய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சிஸ்டர், செக் பண்ணி பாருங்கள். ரியா, ஓகே, கர்ம அமைப்புகளில் இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை போச்சு. ஆமாம், உண்மையிலேயே இது ஏன் சில இடத்துல சொல்லும்போது உங்களுக்கு நாம் இந்த பூர்வீகம் அடுத்த ஜென்மம்லாம் சொல்ல மாட்டோன்னா, அந்த இது ஜோதிடத்துக்கு தேவையில்லாதது. பலன் சொல்லணும்னு வரும்போது அடுத்த ஜென்மம், பூர்வீகம், ஆன்மீகம், மாந்திரீகம், தாந்திரிகம் இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜென்மத்தில் அது ஒரு போன லைவில் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாருல, பார்த்தீங்க தானே? நீங்கள் சொன்னீங்க குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்துருச்சு, ஜாதகம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்னோட ஸ்டைலே அதுதான். நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ பண்ணலையோ, பரிகாரம் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சாகும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அந்த அமைப்புகளில் சொல்கிறேன்னா, அதே மாதிரி இந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன ஜென்மத்தினுடைய கர்மத்தின் அடிப்படையில். அதாவது கர்மம்னா என்ன? நல்லவை கெட்டவைன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கர்மாவும் இருக்கும், கெட்ட கர்மாவும் இருக்கும். இதனை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகம் கொடுக்கப்படுது. இதில் எந்தெந்த அமைப்புகள்லாம் நீங்கள் சரி பண்ணணும், உங்களுடைய விஷயத்தை எந்தெந்த கடனெல்லாம் கொடுத்து தீக்கணும். ஜோதிடத்தில் சொல்லப்படுறது சுற்றி உங்களுக்கு ஒரு 30 பேர் தாங்க தெரியும். உங்களுக்கு சுற்றி ஒரு 1000 பேர் தெரியறதுக்கோ 100 பேர் தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரொம்ப நெருங்கின உறவுகள் அமைப்புகள் ஒரு 30 பேருக்குள்ளே தான் இருப்பீங்க. இவங்களுக்குள்ள தான் திரும்பி பிறக்குறீங்கன்னு ஜோதிடம் சொல்லுது. அப்போது இந்த ஜென்மத்தில் அப்பாவா பிறந்திருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்மத்தில் மகனா பிறந்து அப்பா என்ன மகனுக்கு கொடுத்தாரோ அதை அப்படியே திரும்ப அந்த மகன் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அப்படியே உறவுகள் அந்த கர்மாவை கடத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு வரும். ஓகேங்களா? இதுதான் ஜோதிடம். இதுல நாம இப்ப படக்கூடிய கஷ்டங்கள் எங்கோ யாருக்கோ ஏதோ கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா எனக்குமே அதுல நம்பிக்கை கிடையாது. அந்தந்த ஜென்மத்து கஷ்டத்தை அந்தந்த ஜென்மத்திலே கொடுத்துருங்களேன்டான்னு சொல்ற டைப் தான் நான். ஆனால் ஒரு விஷயம் ஏன் எதுக்குன்னு தெரியாம கஷ்டப்படும் போது தான் அதனுடைய வலியும் வேதனையும் அதிகம். அந்த அமைப்புல தான் ஜோதிடம் அமைது. ஆனால் நீங்க உண்மையிலே மோஸ்ட்லி அந்த லைவ்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா, எனக்கு இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுவாங்க. ஜாதகத்தை பத்தி சமயத்துல பளிச்சுன்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லுவேன். என்ன நீங்க அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்படலைங்க, சும்மா போட்டு கேட்குறீங்க. இதுதானுங்க ஜோதிடம். லக்னாதிபதி வலுத்த ஒருத்தவர் எந்த இடத்துலையும் கஷ்டப்பட மாட்டாரு, சோறுக்கு கஷ்டப்பட மாட்டாரு, தூங்க கஷ்டப்பட மாட்டாரு. ஏதோ ஒரு வகையில ஜென்ம அஷ்டம சனி காலகட்டத்தை தவிர்த்து மிச்ச காலத்திலாம் அவர் நல்லா தானே இருப்பாரு. அப்போ பிறக்கும் போதே சில விஷயங்கள் டிசைட் பண்ணப்படுது. யாருக்கு எந்த விஷயத்தை நம்ம கொடுக்கணும், யாரால கஷ்டப்படணும், யாரால இழக்கணும், யாரால அழுகணும், யாருக்கு சில விஷயங்களை கொடுத்து முடிச்சு இறக்கணும் வரைக்கும் இருக்கும். அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர கர்ம ஜாதகம்னு ஒன்று வந்துருச்சு, புண்ணிய ஜாதகம்னு ஒன்று வந்துருச்சு, யோக ஜாதகம்னு ஒன்று வந்துருச்சு. இது எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான். பிறந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்து யோக தசைகள் நடந்தா நீங்க நல்லா இருக்க போறீங்க. லக்னாதிபதி கெட்டு போய் அவயோக திசையில பிறந்தீங்கன்னா நீங்க டல்லா இருக்க போறீங்க. இவ்வளவுதானே விஷயம். இதுதானே தவிர என்ன இந்த இடத்துல இவ்வளவு கடுமையான கமெண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு கோச்சார ஜென்ம சனியினுடைய இம்பேக்டோ 6-8 தசாபுத்தி அமைப்புகள் வராம இந்த கமெண்ட் வராதுமா. ஆமாவா இல்லையான்னு மட்டும் இந்த வீடியோல போடுங்க. இதுதான் இயல்பான இயற்கையினுடைய ஒரு விதி. இதில் கேட்குறாங்களே, கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன பண்ணுது? சரி, என்னென்ன பேர் எத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணி எந்தெந்த மாதிரியான உயர்நிலைக்கு அடைஞ்சிட்டீங்க சொல்லுங்களேன். நீங்கள் ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா உங்கள் ஜாதகத்தை இப்போ நான் ஒரு HR மேனேஜர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக முடியாது, மேனிஃபெஸ்ட் பண்ண ஆயிடுச்சு. ஜாதகத்தை கொடுங்க, புதனும் அடுத்ததாக சூரியனும் சுபத்துவமாக இருந்தால் HR மேனேஜர் ஆகிட்டு போறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு முடிச்சிருவேன். இந்த பிரபஞ்சத்தின் விதி என்ன அப்படின்னு காலையில் சூரியன் உதிக்கணுங்க, ஈவினிங் சூரியன் மறையணும். இது மாறினா தான் பிரபஞ்ச விதியை மேனிஃபெஸ்ட் பண்ணி மாற்றிட்டீங்கன்னு நான் நம்புவேனே தவிர, இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தா சில நேரத்தில் வேறு மாதிரியான வேர்ட்டில் தான் என்னோட ரொம்ப பர்சனல் இதில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றவங்களுக்கு வராத சில அமைப்புகள் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படி இப்படின்னு பெட்டில் படுத்துக்கிட்டே கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. சரிங்களா? இந்த அமைப்புகள் தான் இருக்குமே தவிர, தயவு செஞ்சு இந்த ஏஞ்சல் நம்பர் வந்துருச்சு 11-11 சேல், அது அடுத்து டிசம்பர் வந்தால் 12-12 சேல், இதெல்லாம் சும்மா நம்மளா உருவாக்கிக்கிட்ட விஷயங்க. இயற்கையாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஏஞ்சல் நம்பரை நம்பினாலும் எத்தனை இந்த பிரபஞ்ச விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த புக் படிக்கிறேன் இந்த புக் படிக்கிறேன்னு படிச்சுட்டு வந்தாலும் எண்டில் கடைசியாக நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்களுடைய பிறந்த ஜாதகம் செயல்படுறது தான். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.